ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சூப்பி நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். இது வந்து ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. இது எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பிள்ளைங்களுக்கு இதில் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து கொடுக்குறதுனால இது ஹெல்த்தியும் கூட. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீட்டில் இருக்க பொருட்களை, அதாவது குறைவான பொருட்களை பயன்படுத்தி இதை எப்படி ருசியாக செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 3 பல் பூண்டை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இது பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன தக்காளியும் இந்த மாதிரி கையிலேயே பிசைஞ்சு விட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கணும். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் பெரிய மிளகாயாக இருக்கிறதுனால பாதி மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முட்டைக்கோஸ் பொடியாக கட் பண்ணதும், குடமிளகா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும், கேரட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் குட்டியாக கட் பண்ணி சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாயும் மிளகாயும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக விடணும். நான் இப்போ 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் தூவிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்க. நான் இன்னைக்கு சேர்த்துருக்கிறது ஆஹா நூடுல்ஸ் இருக்குல்லங்க, அந்த நூடுல்ஸில் அதை உடைச்ச மாதிரி எடுத்து அது ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி அதில் இருக்க மசாலாவும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சோனையும் இந்த அளவுக்கு நூடுல்ஸையும் அதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்து ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. பாருங்கள், ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளார நூடுல்ஸ் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி நிறையா தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஆறுனதுக்கு அப்புறமும் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் அது உறிஞ்சிரும். இப்போ உங்கள் சுவையை கூட்டுறதுக்காக அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்து அதை கலந்து விட்டு ஒரு கொதி வந்தவனையும் இறக்கிற வேண்டியது தான். நீங்கள் உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் இப்படியே பரிமாறுங்க. இல்லை கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னா நூடுல்ஸ் தனியாக சூப்பு தனியாக பிரித்து தனித்தனி பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா என்ன ஆகும், நூடுல்ஸ் வந்து அப்படியே சூப்பு எல்லாத்தையும் உறிஞ்சிரும். அதனால தான் நம்ம டேஸ்ட்டும் கம்மியாயிரும். இல்லை உறிஞ்சதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினாலும் அந்த அளவுக்கு ருசியாக இருக்காது. அதனால நான் சொன்ன மாதிரி நூடுல்ஸ் தனியாக சூப்பு தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. தேவையான போது நீங்கள் இதை பரிமாறலாம். அவ்வளோதாங்க, பேச்சுலர் சூப்பி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சு முடிச்சிடலாம். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.